இருக்கு. அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தில் கோவப்படுறான்? சொசைட்டியை கரப்ட் பண்ணான். எப்படி? விபச்சாரத்தின் மூலமாக. இப்போ இன்றைக்கி என்னங்கிறாங்க, விபச்சாரத்தை லீகலைஸ் ஆக்குறாங்க, ஓரின சேர்க்கையை லீகலைஸ் ஆக்குறாங்க. புரியுதா? இன்றைக்கி எந்த மாதிரி கல்யாணத்தை கடினமாக்குறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு எப்படி எப்படிலாம் சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானு எவ்வளோ தூரம் அது இஸ்லாமிய நாடு மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்குது. பாகிஸ்தானில் என்ன சட்டம் தெரியுமா? புருஷன் பொண்டாட்டியை கோபமாக முறைச்சி பார்த்தா 3 வருஷம் ஜெயில் தண்டனை, அடித்தா 5 வருஷம் ஜெயில் தண்டனை. நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னால் 5 வருஷம் ஜெயில் தண்டனை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? பெண்களை பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படின்னு நினைப்பேன். இத்தனை சட்டம் போட்டேன்னா, அதுவும் இல்லாமல் இந்த முறைச்சி பார்க்குறதுக்கெல்லாம் இவன் முறைச்சி பார்த்தனா இல்லையாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அது ஆன் த ஸ்பாட்டில் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். அப்போ பிரச்சனைன்னு வந்தால் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு நினச்சா ஜெயிலில் கொண்டு போய் போட முடியும். என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து முறைச்சாருங்க, அதை பார்த்தே எனக்கு 104 டிகிரி ஃபீவர் வந்துருச்சுங்க, பாருங்கள் காய்ச்சல்னு தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு போய் காமிச்சா காலி. அதே வயது வந்தால் ஒரு 21 வயசு பையன் 19 வயசு பொண்ணு விபச்சாரம் பண்ணிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தானில், இந்தியாவையும் அதுதான். அதுக்கு பேர் என்ன? குடும்ப வன்முறை. எது? பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டியை மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி ரூல்ஸு போட்டு தான் ஜப்பானில் எவனும் கல்யாணம் பண்ணுறது. இப்படி ரூல்ஸு போட்டு தான். அமெரிக்காவில் டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா, பொண்டாட்டிக்கு நீ டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா புருஷன் வீடு பொண்டாட்டி. எதுக்காக சொல்ல வந்தால், இப்போ இந்த நபிமார்கள் அவங்க கவனித்த விஷயங்கள்லாம் என்ன? சொசைட்டியை கரப்ட் பண்ணாதீங்க. சொசைட்டியை கரப்ட் பண்ணுறதுனா என்ன? கல்யாணத்தை கெடுத்து விட்றது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இந்த காலத்தில் எவனா கல்யாணம் பண்ணுவான்? லூத் நபி காலத்தில் என்ன சொல்லிகிட்டு இருப்பான்? என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறீங்க. அப்போது அந்த லூத் நபி சம்பவம் இன்னொரு இடத்துல வரும். அதில் கூட தெரியும், 2 ஆம்பளைங்க வந்துடுவாங்க, பின்னாடியே ஊரே நின்றுக்கும், புதுசாக 2 ஆம்பளைங்க வந்திருக்காங்களாமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கரப்ட் மைண்டட் போயிட்டு இருந்துச்சு. அப்போது நபிமார்கள் இதைத்தான் சரி